இந்த சிவராத்திரிக்கு நம்ம சிதம்பரத்துல நீங்க மறக்காம போய் சிவனை தரிசனம் பண்ணக்கூடிய டாப் 10 சிவன் கோயில்கள் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம சிதம்பரத்துல திருமூலர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர், வியாக்கிரபாதர், பதஞ்சலி முனிவர் போன்ற சித்தர்கள் சிவனை வந்து தரிசனம் பண்ண அற்புத தீர்த்தலங்களும் இந்த லிஸ்ட்ல இருக்குது. மகா சிவராத்திரிக்கு கண்மொழித்து சிவனை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு எல்லாம் மறக்காம போயிட்டு வாங்க. சிதம்பரம் கேஸ் கோடனுக்கு பக்கத்துல இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் 10வது இடத்துல இருக்கு. அண்ணாமலை நகர் பசுபதீஸ்வரர் ஆலயம் 9வது இடத்துல இருக்கு. வெள்ளபிரந்தான் கோயில் தெரு கல்யாண சுந்தரனார் ஆலயம் 8வது இடத்துல இருக்கு. ஓமகுளம் நந்தனார் ஆலயம் 7வது இடத்துல இருக்கு. சிவபுரி சிவன் கோயில் 6வது இடத்துல இருக்கு. சிவபுரி பால்வண்ணநாதர் ஆலயம் 5வது இடத்துல இருக்கு. மந்தகரை காமாட்சி அம்மன் கோவில் அழகேஸ்வரர் சிவாலயம் 4வது இடத்துல இருக்கு. இளமையாக்கினார் கோவில் யவனேஸ்வரர் சிவாலயம் 3வது இடத்துல இருக்கு. அனந்தீஸ்வரன் கோவில் அனந்தீஸ்வரர் ஆலயம் 2வது இடத்துல இருக்கு. நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கக்கூடிய சிவன் கோயில் எதுன்றத பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான சிதம்பரம் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வருடம் மகா சிவராத்திரிக்கு பரதநாட்டியத்தை பல நாடுகள்ல இருந்து வந்து அரங்கேற்றக்கூடிய கோயிலாகும். சிவராத்திரிக்கு இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவனை நேர்ல வந்து தரிசனம் பண்ணா முக்தி அடையக்கூடிய கோயிலாகும். பரதநாட்டியத்துக்கெல்லாம் ராஜாவாகவும் பூலோக கைலாயமாகவும் இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் ஆலயம் தான் முதல் இடத்துல இருக்குது.